சென்னை சின்னமலை விமான நிலையம் இடையேயான மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்பட்டுள்ள நிலையில் இதுகுறித்து நமது செய்தியாளர் சஞ்சீவி அளித்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இன்று காலை சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய சின்னமலை பகுதியிலிருந்து விமான நிலையம் வரை இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் தடத்தை தொடங்கி வைத்தார். இந்நிலையில் நடுவே பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் ஒட்டுமொத்தமாக 6 ரயில் நிலையங்களையும் தமிழக முதலமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் மத்திய அமைச்சர்கள் வெங்கையா நாயுடு மற்றும் பொன் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டனர். இந்த வழித்தடத்தை பார்த்தோம் என்றால் ஒரு முக்கியமான வழித்தடமாக கருதப்படுகிறது. என்றால் சென்னை விமான நிலையத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1000க்கும் மேற்பட்ட மக்கள் செல்கின்றனர். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் விலை ஒரு கட்டணம், அதாவது கட்டணம் ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கும் என்று பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சென்ற ஆண்டு தொடங்கப்பட்ட கோயம்பேடு முதல் ஆலந்தூர் பாதையில் டிக்கெட் விலை 40 ரூபாய் இருந்தது. இந்த நிலைமை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் சின்னமலை தொடங்கி விமான நிலையம் வரை டிக்கெட்டின் கட்டணம் 40 ரூபாய் உள்ளது. அதே போல கோயம்பேடு முதல் இங்கு விமான நிலையத்திற்கு வரக்கூடிய கட்டணம் 50 ரூபாயாக உள்ளது. அதனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை சாதாரண மக்களின் மத்தியில், அதாவது நடுத்தர மக்களின் மத்தியில் வரவேற்பு சற்று குறைவாகவே இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். எனவே மெட்ரோ துறை அதிகாரிகளும் கேட்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக, அதாவது சென்னை முழுதும் இந்த மெட்ரோ ரயில் திட்டம் முடிந்த பிறகு அந்த விலை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று கூறப்படுகிறது. அதனால் இந்த முறையை பொறுத்தவரை மக்கள் சற்று ஏமாற்றத்துடனே காணப்படுகின்றனர் என்று நாம் எதிர்பார்க்கலாம். இந்த மெட்ரோ ரயிலை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் டெல்லி இருக்கக்கூடிய மெட்ரோ ரயிலுக்கு இணையாகவே இருக்கிறது என்று கூறலாம். இந்நிலையில் இந்த மெட்ரோ ரயிலை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் ஒரு நேரத்தில் கிட்டத்தட்ட 1200 பேர் பயணிக்கலாம். குறிப்பாக இந்த இடத்தை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் மேப், அதாவது வரைபடம் உள்ளது. இந்த வரைபடத்தில் நாம் எங்கு சென்று கொண்டிருக்கிறோம் உள்ளிட்ட அனைத்து விஷயங்களை பார்க்க முடியும். அதே போல இது போல கதவுகள் அடைக்கப்பட்டுள்ளது. அதே போல CMRL ஹெல்ப்லைன் என்று ஒவ்வொரு இடத்திலும் இது போல ஹெல்ப்லைன் உதவிக்கான எண் ஒட்டப்பட்டுள்ளது. அதனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்பொழுது இந்த சேஃப்டி, அதாவது பாதுகாப்பை பொறுத்தவரை இந்த மெட்ரோ ரயிலிருந்து பெரும் நம்பகத்தன்மை உடையது என்று நாம் பார்க்கலாம். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் ஒட்டுமொத்தமாக 2016ஆம் ஆண்டுக்குள் அடித்தளத்தில், அதாவது பேஸ்மெண்டில் நடக்கக்கூடிய மெட்ரோ ரயில் பணிகள் முடியும் என்று தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவிக்கின்றார். அதே போல மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு பேசும்பொழுது தமிழகத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்யும் என்று குறிப்பிட்டிருந்தார். ஒளிப்பதிவாளர் சூர்யாவுடன் சஞ்சீவி, நியூஸ் 7 தமிழ், சென்னை.